கடந்த திமுக ஆட்சியிலும் திமுக ஆட்சியை விவசாயிகளிடத்திலிருந்து பிரித்தார்கள். நிலங்கள் அபகரிக்கப்பட்டது. விவசாயிகள் மீது குண்டர் சட்டங்கள் போடுவதற்கு அதிகாரிகள் துணிந்தார்கள். சிறை வைக்கப்பட்டார்கள் விவசாயிகள். இந்த அடிப்படையில் தான் அந்த ஆட்சி விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி என்ற ஆட்சி மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இன்றைக்கும் அதே கொள்கை கொண்ட அதிகாரிகள் தமிழக வெற்றி கழக தலைவர் ஜோசப் விஜய் அவர்களுடைய மக்களாட்சியை திசை திருப்பதற்கு அவருக்கு தவறான வழிகாட்டுதல்களை அளிக்கிறார்களோ என்று அஞ்ச தோன்றுகிறது. எனவே தமிழ்நாடு முதலமைச்சர் விழிப்போடு இருந்து மக்களுக்கான ஆட்சியை, விவசாயிகளுக்கான ஆட்சியை, அமைச்சர்களுடைய கருத்துக்களை கேட்டு சம்பந்தப்பட்ட மக்களின் கருத்தை கேட்டு செயல்படுத்துவதற்கு முன்வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். ஏமாற்றம் அளிக்கிறதுன்னு துவக்கத்திலே சொல்லிட்டேன். பயிர்க்கடன் அறிவிப்பு மிகப்பெரிய ஏமாற்றம். தவறான வகையில் அதிகாரிகள் வழிகாட்டுகிறார்கள். எனவே விவசாயிகளிடத்திலிருந்து தாவேகா ஆட்சியை பிரிப்பதற்கான சூழ்ச்சியில் ஒரு சில அதிகாரிகள் செயல்படுகிறார்களோ என்கிற சந்தேகம் வந்திருக்கிறது. நான் அமர்ந்து பேசுகிற திருவள்ளூர் மாவட்டத்தில் தாவேகா கட்சி மிக பெரும்பான்மை அடிப்படையில் ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கான அடித்தளமிட்ட மாவட்டம் என்கிற அடிப்படையில் இந்த மாவட்ட விவசாயிகள் நிலங்கள் அபகரிப்பதற்கு எதிரான போராட்டத்தை தீவிரப்படுத்துகிறார்கள். எனவே அதை அனுமதிக்க கூடாது முதலமைச்சர் என்பதை நான் இந்த மாவட்டத்திலிருந்து அவருக்கு வேண்டுகொள்கிறேன். அரிசி விலை ஏற்றம் அதிக அளவில் போயிருக்கு. நம்ம திருவள்ளூர் மாவட்டத்துக்கு பக்கத்து ஆந்திரால இருந்து நெல் அதிக அளவில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. விவசாயிகளுக்கு ஆந்திரா தெலுங்கானா மாவட்டங்களிலிருந்து அந்த மாநிலங்களை ஒட்டி இருக்கிற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் அந்த மாவட்டங்களில் விளைவிக்கக்கூடிய நெல் இங்கே கொண்டு வந்து அரசு கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பை இங்கே இருக்கிற ஒரு சில நபர்கள் தன் சுயநலத்திற்காக மேற்கொள்கிறார். தமிழ்நாடு அரசு தற்போது நெல் விலையை உயர்த்தி இருக்கிறது. இந்த உயர்வை தனக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்கு ஆந்திர விவசாயிகள் முன் வருவார்கள். எனவே தமிழ்நாடு அரசு எச்சரிக்கையோடு இந்த மாவட்டங்களில் டோல்கேட்டுகள் அமைக்கப்பட்டு சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு வெளி மாநில நெல் உள்ளே வருவதற்கு அனுமதிக்க கூடாது. தமிழ்நாட்டினுடைய விவசாயிகள் உற்பத்தி செய்கிற நெல்லை தடையில்லாமல் கொள்முதல் செய்வதற்கான நடவடிக்கையை போர்க்கால அடிப்படையில் மேற்கொள்ள வேண்டும். அப்படி வெளிமாநில நெல்லை கொண்டு வந்து விற்பனை செய்கிற நபர்கள் மீது குண்டர் சட்டத்தில் நடவடிக்கை எடுத்து சிறையில் அடைக்க வேண்டும். தன் விவசாயிகளையே பறிகொடுக்க நினைக்கிற விவசாய அமைப்புகள் என்கிற பெயரில் எந்த ஒரு அமைப்பும் செயல்படுவதை தமிழ்நாடு அரசு அனுமதிக்க கூடாது. எனவே வெளிமாவட்ட நெல் உள்ளே வர அனுமதிக்க கூடாது என்பதை நாங்கள் வலியுறுத்துகிறோம். செயற்கையான தட்டுப்பாடு பொதுவெளி வெளிச்சந்தையில் 100 ரூபாயிலிருந்து 120 ரூபாய் வரையிலும் கர்நாடக பொன்னி, ஆந்திரா பொன்னி என்று விற்பனை செய்கிறார்கள். இது கடந்த ஆண்டு உற்பத்தி செய்த அரிசி. இந்த ஆண்டு எல்னினோ தாக்குதலால் ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா மாநிலங்களில் அரிசி உற்பத்தி மிகப்பெரிய அளவில் பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுதான் விலை உயர்வை சந்திக்க வேண்டும். எனவே அடுத்த ஆண்டுகளுக்குள்ளாக நாமே சன்னரக நெல்லை உற்பத்தி செய்ய வேண்டும் என்கிற அடிப்படை நோக்கோடு தமிழ்நாடு அரசு 289 ரூபாய் ஊக்க நிதியாக வழங்கியிருக்கிறார்கள். அடிப்படை நோக்கத்தையும் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கிறார்கள். சன்னரக அரிசியை உற்பத்தியை பெருக்குவதற்காக இந்த விலை கொடுத்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். எனவே அதற்கான நடவடிக்கையை தமிழக அரசு தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும். கவர்மெண்ட் சைட்ல பண்ணாலும் இங்க இருக்கிற விவசாயி என்ற போர்வையில தான் வந்து பண்றாங்க. ஆனா மத்தவங்க யாரும் அதை கேட்கறது இல்லை. எங்களிடம் இருந்த விவசாய சங்க தலைவர்கள் இது மாதிரி ஊழல் முறைகேடு வெளிமாநில நெல்லை கொண்டு வந்து விற்பனை செய்ய தீவிரம் காட்டினார்கள் என்பதற்காகவே நான் சங்கத்தை விட்டே விலக்கி இருக்கிறேன். நாங்கள் எந்த இடத்திலையும் விவசாயிகளுக்கு விரோதமான நடவடிக்கையில் ஈடுபடுகிற எந்த ஒரு நபரையும் அனுமதிக்க மாட்டோம். ஆகவே இது தமிழ்நாடு அரசுடைய தவறால் வெளிமாநில நெல் உள்ளே வருகிறது. நீங்கள் ஊக்கத்தொகையை கூடுதலாக்கி இருக்கிற போது நீங்கள் வெளிமாநிலங்களிலிருந்து வரக்கூடிய சாலைகளில் சுங்கச்சாவடிகள் அமைக்கப்பட்டு கண்காணிக்கப்பட்டால் அந்த நெல் உள்ளே வராது. அதே போல இங்கே வருவாய்த்துறை அலுவலர்கள், கிராம நிர்வாக அலுவலர்கள் மூலமாக விளைநிலங்களை பதிவு செய்து அந்த அடிப்படையில் மட்டும் அந்த அடங்கல் சான்றுகள் கொடுக்கப்படுமையானால் இந்த வெளிமாநில நெல்லை விற்பனை செய்வதற்கு இயலாது. எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், வேளாண் துறை அதிகாரிகள், சில விவசாய சங்க தலைவர்கள் என்று சுயநலத்திற்காக அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற சில நபர்கள் இந்த தவறான நடவடிக்கையில் ஈடுபடுவதற்கு கூட்டணி அமைத்திருக்கிறார்கள். இது குறித்து தமிழ்நாடு முதலமைச்சர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்போ தமிழ்நாடு ஆந்திரா பார்டர் பாத்தீங்கன்னா ஒரு வழி 2 வழி இருந்தா நீங்க சொல்ற மாதிரி அரசு அதிகாரிகள் போட்டு பண்ணலாம்.
பல வழியில வழி இருக்குது. அதுல இங்க இருக்கிற ஒரு ரிலேஷன் அப்படின்ட்டு அந்த நெல்லை எடுத்துட்டு வந்து இவங்க வச்சுட்டு அந்த பட்டா சிட்டா எல்லாம் இவங்கள்ட்ட காமிச்சு பண்றாங்க. அப்ப வந்து உங்க நியாயமா இருக்கிற அரசு நினைத்தால் எல்லா தவறையும் தடுத்து நிறுத்த முடியும். காவல்துறை நினைத்தால் எல்லா தவறையும் தடுத்து நிறுத்த முடியும். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழகத்தில் பொருள் கடத்தலை தடுப்பதற்கென்று தனி பிரிவு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. தனி ஐஜி இருக்கிறார். அவர் நினைத்தால் இந்த அண்டை மாநிலங்களில் இருக்கிற அனைத்து சாலைகளையும் அன்றாடம் கவனிக்க முடியும். கிட்டத்தட்ட 90% வெளிமாநில நெல் உள்ளே வருவதை தடுக்க முடியும். அதற்கான பிரிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதுக்கான அதிகாரிகள் நியமிக்கப்பட்டிருக்கிறார். போதைப் பொருள் பத்தி பேசுறப்ப நீங்க சொன்னீங்க 90% நல்ல அதிகாரிகள் இருந்தாலும் 10% இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு 10% அதிகாரிகளும் இங்கே இருக்கலாம். நான் அதுக்காக வந்து 90% இருக்கணும்னு குற்றம் சொல்லணும்னு நான் சொல்லல. உங்க விவசாய சங்கத்துல யார் யார் போலின்றது இவங்களுக்கே ஒரு அந்தந்த உள்ளூர் இருக்கிறவங்களுக்கு தெரியலையா? அவங்க வந்து அதை காமிச்சு கொடுக்கலாம்ல. நாங்கள் மாவட்ட ஆட்சியர்கள் மூலம் தொடர்ந்து இது மாதிரி தவறான நடவடிக்கையில் ஈடுபடுகிற போது நமது மாவட்டத்தை சார்ந்த விவசாயிகளுடைய நெல் கொள்முதல் செய்வது தடைப்படுவதால் நாங்கள் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியருக்கு ஆதாரத்தோடு எடுத்துரைத்திருக்கிறோம். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக வேளாண்மை இயக்குநருக்கும் ஆதாரத்தோடு அவ்வப்போது தகவல் தந்து சில நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இது ஒட்டுமொத்தமாக தடுத்து நிறுத்தப்பட வேண்டுமானால் உணவுப் பொருள் கடத்தலை தடுப்பதற்கான காவல்துறை தனி துறை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த துறைதான் இதை தடுத்து நிறுத்த வேண்டும். அதற்கான நடவடிக்கையை தமிழக உளவு பிரிவு முதலமைச்சருக்கு எடுத்துரைத்து இந்த அண்டை மாநில நெல் உள்ளே வருவதை தடுக்க வேண்டும். காரணம், முதலமைச்சர் தடுப்பதற்கான நடவடிக்கை இந்த வருஷம் கடுமையாக்குவார். காரணம், அவர் 289 ரூபாய் ஊக்கநிதி கொடுத்திருப்பதால் அந்த தொகை தமிழ்நாட்டு விவசாயிகளுக்கு கிடைக்க வேண்டும் என்கிற அக்கறையோடு அவர் எடுப்பார் என்று நாங்கள் நம்புகிறோம். நேரடி நெல் கொள்முதல் நிலையங்கள்ல விவசாயிகளிடம் மூட்டைக்கு 20 முதல் 50 ரூபாய் வாங்கக்கூடிய நிலைமை தொடர்றதா ஒரு குற்றச்சாட்டு. அது 40 ரூபாய், 30 ரூபாய், 50 ரூபாய் வரையிலும் வாங்குகிற பகுதிகள் இருக்கிறது. அதற்கு அடிப்படையான காரணங்கள் லாரி மாமூல் என்கிற பேரில் அதை அவர்கள் ஏற்றுவதற்கு மறுக்கிறார்கள். அங்கே சுமை தூக்கும் தொழிலாளர்களுக்கு கொடுக்கக்கூடிய சம்பளம் அவர்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இன்றைக்கு இருக்கிற விலைவாசி ஏற்றத்திற்கு ஏற்ப அவர்களுக்கு கட்டுப்படி ஆகாது. இப்படி பல விஷயங்களில் நிர்வாக சீர்கேடு இருக்கிறது. இந்த நிதி முழுமையும் அரசு கொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்பது ஏற்க முடியாத நிலையில் இருப்பதால் ஒரு மிகப்பெரிய நிதி நெருக்கடியில் சிக்கியிருக்கிற அரசாங்கம் நெல்லுக்கான ஊக்கத்தொகை அதிகப்படுத்தி இருக்கிற போது இந்த ஊதியத்தை எல்லாம் உயர்த்த வேண்டும், லாரி வாடகை உயர்த்த வேண்டும் என்று விவசாயிகள் சொல்லுவது அது அரசு ஏற்குமா என்கிற நிலை இருக்கிறது. இது ரொம்ப அடிப்படையான கேள்வி. எனவே விவசாயிகள் இந்த ஊழலுக்கு உடன்படவில்லை. ஆனால் எங்கள் நெல்லை நாங்கள் அறுவடை செய்து அன்றாட விற்பனை செய்ய வேண்டும். ஆகவே லாரிக்காரர்கள் இந்த சிரமங்களை எல்லாம் உணர்ந்துதான் நாங்கள் அதை கொடுக்கிறோம். ஆகவே இந்த கொடுப்பது என்பது ஊழலுக்கான அடிப்படை நோக்கம் கிடையாது. எங்கள் நெல்லை உரிய காலத்தில் கொள்முதல் செய்ய வேண்டும். அதை கொள்முதல் செய்து உரிய இடத்துக்கு எடுத்து செல்ல வேண்டும். அழிவதை பார்த்து விவசாயிகள் வேதனைப்படுகிறார்கள். அரசு வேதனைப்படுகிறதோ இல்லையோ, இந்த நெல் மணிகள் முளைத்து போவதை பார்த்து விவசாயிகள் கண்ணீர் விட்டு கதறுகிறார்கள். எனவே அந்த மனநிலையை அதிகாரிகளுக்கு உருவாக்குவதற்கு முதலமைச்சர் முன்வர வேண்டும். விவசாய கடன் தள்ளுபடியில நிதி சுமை இருக்கிறது. 2 மாத காலத்திற்கே 20 கோடி கடன் வாங்கி இருப்பதாக சட்டமன்றத்திலே விவாதங்கள் துவங்கி இருக்கிறது. கடன் வாங்குவது என்பது தமிழ்நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் தமிழ்நாட்டினுடைய உணவு மேம்பாட்டுக்கும் கடன் வாங்குவதால் எந்த பின்னடைவும் அரசுக்கு ஏற்படாது என்பதை முதலமைச்சர் உணர்ந்து செயல்பட முன்வரும். அறிவுசார் நிலங்கள் என்று ஏற்கனவே திமுக அரசு பல இடங்களில் கையகப்படுத்த நடவடிக்கை எடுத்தது. நாங்கள் அதற்கான போராட்டங்கள் நடத்தி தடுத்து வைத்தோம். சில இடங்களில் விவசாயிகளை முன்வந்து நிலங்களை கொடுப்பதற்கு முன்வருகிற போது அரசாங்கம் அந்த திட்டத்தை காவல்துறை வைத்து வேகமாக நிறைவேற்றுவதற்கான முயற்சி எடுத்தது. இப்பொழுதும் அந்த திட்டம் பல இடங்களில் பின்னோக்கி இருக்கிறது. நமது பூந்தமல்லி அருகே திருமழிசை அறிவுசார் நகரம் என்கிற பெயரால் கைப்பற்றப்பட்ட நிலங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றத்தில் போய் தடையான வாங்கியிருக்கிற நிலங்களுக்கெல்லாம் மேல்முறையீடு செய்திருக்கிறார்கள் கடந்த ஆட்சியில். எனவே இன்றைய தாவேக ஆட்சி இந்த நீதிமன்றங்களில் மேல்முறையீடு செய்த திரும்ப பெற்று விவசாயிகளுடைய நிலங்கள் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்துகிறோம்.